வணக்கம். ட்ரேடிங் அரிமா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு மண்டே பேங்க் நிஃப்டியோட மொமெண்டம் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு நாளைக்கான கீ லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்ம நேற்று ஹிண்டன்பர்க்கோடைய ரிப்போர்ட்னால மார்க்கெட் வந்து டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியோடைய நான் டே சார்ட் எடுத்து வச்சிருக்கேன். 15 மினிட்ஸ் சார்ட் எடுத்துப்போம். 15 மினிட்ஸ் சார்ட்ல பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு 45 மினிட்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் ஃபால் இருந்தது. ஸோ அந்த 45 மினிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு ஒரு பிக்சர் கொடுக்கும். இந்த 45 மினிட்ஸில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து டவுன் ஆச்சு. அப்புறம் another 45 மினிட்ஸில் அதே அளவுக்கு ரெக்கவரும் ஆகி மேக்ஸிமம் 50,830 வரைக்கும் போச்சு. போயிட்டு அப்புறம் அவங்க ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் வந்தது. ஸோ முடியும் போது 50,577 அப்படின்ற ரேஞ்சில் முடிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான உங்களுக்கு 15 மினிட்ஸ் சார்ட்ல அகைன் எடுத்து வச்சுக்கிறேன். இன்னைக்கான மொமெண்டம் இதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டவுனு, அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பு, தென் ஒரு மேக்ஸிமம் 50,830 வரைக்கும் 830.70 வரைக்கும் போயிட்டு சஸ்டெயின் பண்ண முடியாம திரும்பவும் ஒரு இதை ஃபால்னு சொல்றத விட அந்த வந்து அப்பனது வந்து என்ன பண்றாங்கன்னா நிறைய செல்லர் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால கடைசி ஒரு 1 hour அதாவது 2:15 பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்ஐஎஸ் வந்து நல்லா செல் பண்ணதுனால உங்களுக்கு இந்த மொமெண்டம் கொடுத்தது. ஸோ நேற்று ஹிண்டன்பர்க்கோட ரிப்போர்ட்டோடைய இம்பேக்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்னைக்கு மார்க்கெட்டில் அது பெருசாக வந்து இம்பேக்ட் கொடுக்கல. காரணம் என்ன அப்படின்னா எஃப்ஐஐ வித்த அளவுக்கு அதே அளவுக்கு டிஐஎஸ் வாங்கிட்டாங்க. ஸோ அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் வந்து இந்த செபி சேர்மனுடைய இந்த ஹிண்டன்பர்க்கோடைய அலிகேஷன்றதை வந்து நாங்கள் வந்து பெருசாக எடுத்துக்க போகிறதில்ல, அதனால அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னதுனால மார்க்கெட் வந்து டிஐஎஸ் வந்து நல்ல பையிங் மோடில் இருந்ததுனால ஃபுல் ரெக்கவர்ட் வந்துடுச்சு. பட் இது கண்டினியூ ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். நான் இந்த வீக் இப்படி வந்து கேப்லிங் மாதிரி ஏற்ற இறக்கத்தோடு தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தேர்ஸ்டே வந்து உங்களுக்கு மார்க்கெட் லீவு, இண்டிபெண்டன்ஸ் டேனால. ஸோ நமக்கு வந்து வெட்னஸ்டேவே உங்களுக்கு பேங்க் நிஃப்டி ஆஸ் யூஷுவல் அந்த நிஃப்டியும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பைரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நாளைக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் விவேப் பார்க்கலாம். விவேப் வந்து மந்த்லி விவேப்பில் கரெக்டாக டச் பண்ணி திருப்பியும் ஒரு க்ளோஸ் வைக்காம கீழே க்ளோஸ் வைக்காம மேலே மந்த்லி விவேப் மேலே தான் வந்து உங்களுக்கு க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ நம்ம அதை பார்க்கும் பொழுது நாளைக்கு கீழே விழுந்தாலும் 50,450 அப்படின்ற ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு திருப்பியும் பவுன்ஸ் பேக் ஆகலாம். ஒருவேளை நாளைக்கு திரும்பவும் செல்ல அதிகமாக இருக்கும் பட்சத்தில் 50,600 ஒரு 50,650க்கு மேலே போகாம திரும்பவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபால் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்ததுன்னா 50,150 அப்படின்ற ரேஞ்ச் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ 50,150 கீழே போகுது அப்படின்னா ஒரு நல்ல 50,000 உடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு 50,150 உடைக்காது. ஒரு வேளை உடைச்சது அப்படின்னா நல்ல ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ மேலே அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு வந்து 50,830 அப்படின்றது வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஒருவேளை கேப் அப் ஆகி திருப்பி மேலே போகும் பட்சத்தில் 51,000, ஏன்னா
இந்த ரேஞ்ச் வந்து பார்க்கும்பொழுது நமக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. ஸோ அதே மாதிரி குவார்டர்லி விவேப் வந்து 51,725 அப்படின்ற ரேஞ்சில் தான் இருக்கு. அதே சமயத்துல இங்க வந்து பாத்தீங்கன்னா 51,600. ஸோ அதனால எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது மேலே போவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கீழே வந்து டவுன்ஃபால் வந்து நல்லாவே வருவதற்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. ஸோ அதனால நாளைக்கு இதே மோடு கண்டினியூ ஆச்சு அப்படின்னா டிஏஇஸ் வந்து வாங்குவாங்க, எஃப்ஐஸ் வந்து விற்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒரு சைட்வேஸ் ஆர் ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஸோ நாளைக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்ட் அப்படின்றத நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுதான் வந்து விவேப் சொல்லுது. கிமெர்லா பிவட் பாயிண்ட் என்ன சொல்லுதுன்றதையும் பார்த்துடலாம். கிமெர்லா பிவட் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு நல்லா கீழே விழுந்து மேலே போவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ வந்து 50,400 388 அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை உடைக்கும் பட்சத்தில் 50,200 அப்படின்னு வரலாம். மேலே வந்து 50,950 அப்படின்றது வரைக்கும் போவதற்கான வாய்ப்பு இருக்கு. 50,950 to 50,300. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 600 பாயிண்ட்குள்ள நாளைக்கு நல்ல டிராவல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி எஃப்ஐஐடி டேட்டா பார்க்கும் பொழுது நமக்கு ஸ்டில் வந்து எஃப்ஐஐ பொறுத்த வரைக்கும் இன்டிசிசிவ் மோட்ல இருக்காங்க. டிஏஇஸ் வந்து பார்க்கும் பொழுது நமக்கு பையிங் மோட்ல தான் இருக்காங்க அவங்க. ஸோ இண்டெக்ஸ்ல வந்து பேரிஷாவும் உங்களுக்கு வந்து ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷாகவும் இருக்காங்க. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு இதே மாதிரியான ஃபைட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்கு. ஸோ இதுதான் நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஓஏ டேட்டா எப்படி இருக்குன்றதையும் ஒரு டைம் பார்த்துடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 14th அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து டவுன்ல இருந்து 50,700ம் அதே மாதிரி 50,800ம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரேஞ்ச் கொடுக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு இன்டிசிசிவாக தான் இருக்குது. நமக்கு லாஸ்ட் 1 hour கேண்டில் பார்க்கும்போது நமக்கு கிளியர் கட்டாக தெரியும். ஸோ 51,000 வந்து கால் சைட்லையும் 51,000 வந்து கால் சைடில் இருக்கிறதுனால ஸோ அதுக்கு மேலே போவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ 51,000 மேலே போகாது. ஸோ அப்படின்னும் போது நாளைக்கு நம்ம பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 51,000க்கு போகாதுன்ற பட்சத்தில் அப்போ நான் சொன்ன மாதிரி 50,950 அப்படின்ற ரேஞ்சுக்கு கீழே தான் நாளைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ உடைச்சது அப்படின்னா நல்லா வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 50,000லையும் நிறைய கம்மியாக இருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஸோ 50,500 வந்து நாளைக்கு ரொம்ப கொஞ்சம் குரூஷியலாக பார்க்கணும். அது என்ன மாதிரியான ரியாக்ட் கொடுக்க போகுது. 50,500 ஒருவேளை 50,500னா 50,300 to 500 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே 600 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்க போதா அப்படின்றதையும் நமக்கு நாளைக்கு தான் கிளியராக தெரியும். ஸோ அப்படின்ற போது நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராடல் போடுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்கு. ஸோ ஷார்ட் ஸ்ட்ராடல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் அகைன் நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் ட்ரேடிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதன் பிறகு பண்ணுங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.